வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்கிறேன். நான் உங்கள் அர்ஜுன். நம்ம கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் 13 நாட் ஹியூமன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமுங்க. ஸோ இந்த கேமில் மொத்தம் 2 கேம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். ஒன்று வந்து இது இல்லை ஒன்று வந்து த செகண்ட் ஷிஃப்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி டு ஏர்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸி டு ஏர்போர்ட் தான் விளையாட போகிறோம். ஸோ இங்கே சிங்கிள் பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, 3, 2, 1. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஓகேவா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுதுங்க நம்மளோட ரெக்கார்டரு. ஓகேங்க, லோடிங்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே நண்பர்களே, லோடிங்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க? இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஜம்ப்ஸ்கேர் இருக்குது, ஃப்ளாஷிங் லைட்ஸ் இருக்குது, அப்புறமா லவுட் நாய்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க, வந்துட்டேங்க. ஓகே, டெர்மினல் 13க்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக கதவு வந்துடுச்சு, பரவாயில்ல. இப்போ நம்ம சுற்றிட்டு அங்கே போகணுமா? சரி, இப்போ என் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஓகேங்க, ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்தாச்சு. கதவு சாத்திடலாம். ஓகே, டேப் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேப் எங்கடா இருக்குது? இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டேப் எடுத்துகிட்டு எதில் இன்சர்ட் பண்ணுவோன்னா வந்துட்டு விஹெச்எஸ் பிளேயரா? ஓகேங்க, இந்த விஹெச்எஸ் பிளேயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன் இதையே. ஓகே, எதோ சொல்கிறாங்கன்னா, ஹே எம்ப்ளாய், உன்னை நாங்கள் இங்கே வர வைக்கிறோம். நீ வந்து இங்கே ஃபஸ்ட் நைட்டு வச்சு, அதாவது ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ முதல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கே வேலை செய்ய போகிற அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ட்ராவலர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க ட்ராவலர் டேட்டா செக் பண்ணி அந்த மானிட்டரில் நீ போடணும். இந்த வேலை ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஸோ இந்த வேலை தான் உனக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறமா அவங்ககிட்ட வந்து இது ஃபியூ கொஷின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்ரிதிங் செக் அவுட் பண்ண பிறகு நீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணணும். அப்புறமா ஒஃபிஷியன்ட்லி நீ என்ன பண்ணணுன்னா, ஏதாவது உனக்கு ரைட்டாக தெரிஞ்சதுன்னா நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீ வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டு நாட் ஹெசிடேட் அப்படின்னா எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பி கேர்ஃபுல், சம் வில் நாட் பி ஹூ தே. அதாவது அவங்க வந்து தப்பான பாஸ்போர்ட்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாமே நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த்ரூ தி கம்பெனி இன்சூரன்ஸ் வில் பி நாட் கவர். ஓகே, குட் லக், உன்னோட வேலையை இப்போ நீ செக்யூராக சேஃபாக தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மாப் எங்கடா சாமி? ஓகே, மாப் எடுத்தாச்சு. க்ளீன் தி படுல்ஸ் எங்கே இருக்குது? இங்கே டேபிள். வெளியே போகணுமாங்க? ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகேங்க, இந்த கேம் ரொம்பவே ஹாரராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, பண்ணியாச்சா? ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராவலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமாங்க. இங்கே பார்த்தீங்களா ஜம்ஸ்கேரு, பார்த்து பயந்துட்டேன் இப்போ நான். ஸோ நீங்களும் பயந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒருத்தர் வராங்க. இவன் பேர் ஈத்தன் கோல். ஸோ இவன் வந்து சொல்கிறான், ஈவினிங் குவைட் பஸ் கேசி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, இவன் பாசு கொடுத்துறானா? ஆர்கின், டியூரேஷன், ஜாபு, ரீசன். இவங்ககிட்ட ஆரிஜின் கேட்கலாம், எங்கிறதுப்பா வரேன்னு. ஸோ ஆர்கின் வந்து கேம் ஃப்ரம் ஜெர்மனியா? ஜெர்மனியிலேருந்து வந்தான். ஓகே, ஃப்ரம் ஜெர்மனின்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டியூரேஷன் எங்கே இருக்குது? இங்கே டியூரேஷன் 3 டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டியூரேஷன் நான் வந்து 3 டேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அக்கௌண்ட் மேனேஜராக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பையன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், எந்த தவறும் இல்லை. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரிப்பா?
ஓகேங்க. டிசைட் வெதர் அலோவ் பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர் சொல்லியிருக்கா, அதனால் ஷூட் பண்ணிடுவோம். ஓகேங்க, தெரிச்சிட்டு போய் விழுந்தா பார்த்தீங்களா. ஓகேங்க, நம்ம ஹியூமன்ஸை சுற்றக்கூடாது, இந்த மாதிரி பொய் சொல்கிறவனுங்க மட்டும்தான் சுடணும். அதாவது எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், பொய் சொல்கிறவங்கள சுட்டுட்டு உண்மையாக சொல்கிறவங்கள அனுப்பிடலாம். ஓகே, உன் பேர் டேரிஸ் ஹோல்ட்டா? என்ன ஈத்தன் டேரிஸ் ஹோல்ட்டு. ஓகேங்க, பேர் மாறிடுச்சிங்க. ஓகே, இம்போஸ்டர் செக் அப்படின்னா ஓகே. ஆரிஜின் எங்கேருந்துப்பா வர? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அமெரிக்காவா? பானி நியூயார்க். ஓகேங்க, தப்பாக தான் சொல்லியிருக்கான் டேரியஸ். ஓகேங்க, வந்து இருங்க மறுபடியும் கேட்டு பார்ப்போமா. ஆரிஜின் டேரியஸ், ஐ எம் ஃப்ரம் தி அமெரிக்கன், பார்ன் இன் நியூயார்க். பார்ன் இன் நியூயார்க்கா? அமெரிக்கான்னு சொல்லியிருக்கான், தப்பாக தாங்க சொல்லியிருக்கான். புரியுதாங்க? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஏங்க வீக்கு ஏதோ லைட் ஆஃப் ஆன மாதிரி இல்லை, இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, டியூரேஷன் கேட்போம். 1 வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது சொன்ன மாதிரி எனக்கு தோணுங்க. ஜாப் என்ன சொல்லியிருக்கான் பையன்? ஜாப் வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். ரீசன் எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பிஸ்னஸ் மீட்டிங், பிஸ்னஸ் ட்ரிப்பா, ஹேண்டல் ஃபினான்ஷியல் கவுன்சில். இங்கே இருங்க, இங்கே ஆரிஜின் என்ன போட்டிருக்குதுன்னா வந்துட்டு ஆரிஜின், அதாவது அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து அமெரிக்கா நியூயார்க் பேஸ்ட் ஆன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே எங்கேருந்து வந்திருக்கானா வந்துட்டு ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்டுன்னு வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து தான் இவன் வந்திருக்கிறான். ஃபினான்ஷியல் அட்வைசர் எல்லாமே கரெக்டு தான். சுற்றுலாங்க இவன், வேறு வழி இல்லை. ஏன் லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஓகே, ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்டிவ் ரீஸ்டார்ட் தி பவரா? ஓகே, அங்கே ரீஸ்டார்ட் பவர் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இது இங்கே இருக்க பாருங்கள், இதுதான். ஓகேங்க, பவர் வந்து இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க, பவர் ரீஸ்டார்ட் ஆகி விட்டது. இங்கே இருங்க, இந்த கதவுலாம் சாத்திடலாங்க. இங்கே ஜம்ஸ்கேரை பார்த்தா பயமாக இருக்குதுங்க. ஏய், வாட் த ஹெல்? யாரா நீ? ஏங்க யாருங்க இவனுங்க? இங்கே இப்போ ஒருத்தன் வந்தான், திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. சிஸ்டம் ஆஃப்லைன் வந்திருக்குது. இது முன்னாடியே இருந்துச்சா இல்லை இப்போ தான் வந்திருக்கான்னு தெரில நண்பர்களே. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இது முன்னாடியே இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேர் எல்லோடி டியூபியாஸ். ஓகே, ஆனால் இது எல்லோடி டூ பாய்ஸ். ஓகேங்க, இப்போ ஒரிஜின் கேட்கலாங்க. ஒரிஜின் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் சவுத்தன் ஃப்ரான்ஸா? சவுத்தன் ஃப்ரான்ஸ். ஓகேங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு பையன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். ஓகே, டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்து. என்ன சொல்கிறேன்னா ஸ்டேயிங் ஃப்ரம் தி லாஸ்ட்டு 3 மந்த். ஓகேங்க, கரெக்டு 3 மந்த். ஓகே, 3 மந்த் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அப்புறமா நான் வந்து ஜஸ்ட்டு க்ளீனிங் ஜாப் ஜானிட்டர். ஓகேங்க, க்ளீனிங் பில்ஸ். ஓகே, அது எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு பையன். ரீசன் கேட்போமா? ரீசனா சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு டோல் அபவுட் தி பாய்சன் இட் சீம் ஸ்டேபிளா? இதுங்க ரீசன் கேட்போம். A friend told me about the position, it seemed stable. எம்ப்ளாய்மெண்ட்டு, ஐயோ இது என்னன்னு புரியலையேங்க. இருங்க மறுபடியும் ரீசன் கேட்போம். என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இட் சீம்டு ஸ்டேபிள். எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுத்துடலாமாங்க? நீங்கள் கொடுத்துருவாங்க, என்னவும் தெரில. ஓகே, வந்து சொல்கிறான். ஓகே, உங்களை நான் அப்புறமேல் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே,
ஓகேங்க, நைட் ஷிஃப்ட் 1 ட்ரூ ட்ராவலர் ப்ரொசீடடு. ஸோ இப்போ 3ஆவதாக ஒருத்தன் போயிருக்கிறான். ஓகேங்க, அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அடுத்ததாக ஒருத்தர் வராரு பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அடுத்ததாக ஒருத்தர் வராரு. ஸோ இவரும் பொட்டி தூக்கிட்டு வராரு பாருங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம கரெக்டாக ஓகே என் பேர் லியாம் ப்ரூக்ஸ். ஓகே லியாம் ப்ரூக்ஸாக இருங்க, இதில் கரெக்டாக காமிக்கணும், காட்டலினா பையன் செத்துறான். லியாம் ப்ரூக்ஸ் ஓகேங்க. இப்போ என்ன ஆர்ஜின் கேட்க போகிறோம். ஆர்ஜின்னா அவன் எங்கேருந்து வரானு, ஆஸ்திரேலியான்னு இப்போ அவன் கரெக்டாக சொல்லணுங்க. கிட்ட போயிட்டு ஓகே ஆஸ்திரேலியா இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் பையன். அடுத்து டியூரேஷனு. ஓகே டியூரேஷன் என்னது, நான் வந்து எப்படி இருந்து 4 மந்த் வந்து ஸ்டேயிங் அரௌண்ட் 4 மந்த். ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். தம்பி என்ன வேலை செய்கிறேன்னு கரெக்டாக சொல்லிடு. ட்ராப் என்னது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டா, ஜாப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்கான். ட்ராப் அவுட் வைல் அகோ ட்ராப்ட் அவுட்டுன்னு போய் சொல்லியிருக்கிறான். ரீசன் கேட்டதுக்கு மூட் ஹியர் தி ஒர்க் நாட் ஸ்டடிங் அபவுட் எனிமோர். ஓகேங்க, ஆனால் ஜாப் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கானா வந்துட்டு, நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே ட்ராப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பையனை சுட வேண்டிதான். எடுங்க கண்ணை போட்டுருவோமாங்க. என்ன சுட முடியல உனைய. ஓகேங்க, ரத்தம் தெரிச்சிட்டு போய் விழுது பாருங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சிட்டு போய் விழுந்திருக்கு. இப்போ அவனை நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அதையே. ஓகே என்னது இது, ஓகே மணி 60 ருபீஸ் 88 ருபீஸ் இருக்குது. ஐயோ தப்பி தவறி வேற ஒன்று அமுக்கிட்டேங்க. டாக்டர் மாதிரி ஒருத்தர் ஆஜ் என் பேர் ஈத்தன் கோல். ஆஸ்திரேலியா ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. டியூரேஷனு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்டேயிங் 2 வீக்ஸ். ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. டாக்டர் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வேலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட். ஓகே யூனிவர்சிட்டியில் படித்தேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா ரீசன் எதுக்குன்னு கேட்டதுக்கு அட்டெண்டிங் தி ஜாப் தி டெக்னிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் இருங்க மறுபடியும் கேட்போம். அட்டெண்டிங் ஆன் அட்வான்ஸ்டு இம்ப்ளான்ட் டெக்னிக்ஸ். ஓகே ப்ரொஃபிஷியல் கான்ஃபரன்ஸ். ஓகே கொடுத்துருவோங்க. ஓகே சரி இவர் சொல்கிறாரு ஈத்தன் கோல் வந்துட்டு ஓகேங்க நன்றி, நான் உங்களை அப்புறமேல் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. ஏன் க்ரீன் பிளேடு ஓகேங்க அங்கே மாதிரி துடைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை போய் தொடச்சிருவாங்க. ஓகே ஒருத்தர் வராரு. சரி நீங்கள் வாங்க, நான் வந்து இது தொடச்சிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே இருங்க இப்போ நான் அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ இருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா இதை நான் தொடச்சிட்டேனா? நீங்கள் இவனே ரத்தக்காரியோடு வந்திருக்காங்க தெரியுதாங்க. இருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க பார்க்கவே. லேண்ட்மைனில் வந்திருக்குங்க. ஓகே லேண்ட்மைனில் நம்ம வைக்க வேணாங்க. மாப்பிங் வச்சுட்டு ஓகேங்க. ஓகே நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இங்கே ஒன்றுமே போடலங்க. ஓகேங்க எதுவுமே சொல்லல, அதனால இவனை நான் சுட்டுட்டேன். ஓகேங்க ஸோ இப்போ வந்து இங்கிறது ஒரு கன் ஒன்று ஆர்டர் பண்ணுவோமா. பிரேக் ஆஃப்டர் ஷாட்டா. ஓகேங்க இப்போ இன்னொருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் வராரு.
ஸோ பேர் வால்டர் பிரிக்ஸா இங்கே இன்னும் வரல. இருங்க இன்னும் இங்கே வால்டர் பிரிக்ஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஆரிஜின் கேட்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டா, யாரா அவன் அயர்லாண்டுன்னு போய் சொல்கிறான். டியூரேஷன் கேட்போம். வைல்டு ஜாப்ஸ் டன், இதுவும் பொய்யா தான் சொல்லியிருக்கேன் நானுங்க. ஓகேங்க. சரி என்ன ஜாப் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டரு. இங்கே ஷெரீஃப்னு இருக்கான், ஃபயர் ஃபைட்டருங்கிறான். சந்தேகமே இல்லைங்க, போட்டு தள்ளிட்டேங்க. ஓகேங்க, இன்னொரு லேடி வராங்க, அதுக்குள்ளே என்ன தொடச்சிருவோமா? இருங்க முதல் இது முடிச்சிருவோங்க. ஓகே உங்கள் பேர் ஓகேங்க, பேர் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வாயில் நாளையில் பேர். ஓகேங்க, ஆரிஜின் கேட்டதுக்கு நான் வந்து நார்வேலேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்ல பெர்கேனா. ஓகே நார்வே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நார்வேலேருந்து இருக்க. இப்போ வந்து பாருங்கள் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். ஹாஸ்பிட்டல் நீட்ஸ் 6 மந்த்தா? 6 மந்த். ஓகே மேம் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்போ சொல்லணும். ஓகே நர்ஸு. ஓகே ரீசன் கேட்கலாமா? ஓகே எனக்கு ரீசன் கேட்டு பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் ஆஃபர் தி குடன்ட் சே நோ ரீலொகேஷன். ஓகேங்க இவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே. அதனால் இவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தாச்சுங்க. ஓகேங்க இங்கே தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த மாப்பு எடுத்து இவங்க தானா? நான் கூட பயந்துட்டேங்க. இப்போ இந்த மாப்பு வச்சு இங்கெல்லாம் தொடச்சிடலாங்க. ஓகே நம்ம நைட் ஷிஃப்ட் முடியுதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்களா எம்ப்ளாய் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். ஸோ எவ்வளோ டீசெண்டு அலைவ். ஓகேங்க எல்லோரும் அலைவாக தான் இருக்கிறாங்க மாதிரி காட்டுது. ஓகே இப்போ ஆஃபீஸ் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்கங்க. ஓகே இங்கே முதல்ல நம்ம இது மாப் போடணுங்க. மாப் போடுறங்காட்டி தான் நம்மளை இது பண்ணிட்டானுங்க, அதாவது நைட் ஷிஃப்ட்டை முடிக்க வச்சுட்டானுங்க. ஓப்பன் தி பாக்ஸா? இங்கே இருங்க, நான் முதல்ல தொடச்சிட்றேங்க வெளியே. ஸோ ஆனால் தொடக்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே இது தொடர என்னடா பண்ணுற? ஓகே தொடச்சிட்டான். இதையும் தொட. ஓகே அவ்வளோதானா? ஓகேங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி நமக்கு இது வருது. ஓகே இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் பாக்ஸ் எடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பாக்ஸ் வேலையை மட்டும் முடிச்சிடலாம். ஸோ என்ன தான் பார்சல் வந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. ஐயோ என்னங்க என்னோட சேர்த்து சாத்திட்டான். பரவாயில்ல, ஃபிசிக்ஸ்லாம் நல்லா இருக்குது இந்த கேமில். ஓகே பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே கிராப் தி டேப் இன்சைட் தி பாக்ஸு. ஓகேங்க இப்போ எதுவும் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேப் எடுத்து நம்ம இங்கே போடணும். ஓகே போட்டாச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு கவனமாக கேட்போம். ஹலோ நைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டிவ். என் வந்து எக்ஸ்ரே ஸ்கேனர் வந்து இப்போ ஆக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து உன்னால் ட்ராவலர்ஸாக ஸ்கேன் பண்ண முடியும். ப்ரெஸ் தி பட்டன் டு ஆக்டிவேட் தி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கேனர் வந்து உனக்கு ரிவீல் பண்ணும். ஏன்னா வந்துட்டு ஸ்கெல்டன் இருந்துச்சுன்னா அவங்க ஹியூமனு, அப்படி ஸ்கெல்டன் இல்லைன்னா அவங்க வந்து அனோமாலிஸ். ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். குட் லக். ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. எக்ஸ்ரே ஸ்கேனர் எஸ்பிஎன் அன்லாக்டு. ஓகேங்க ஆமாம் ஓகேங்க இவங்க ஒருத்தர் வராங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க எக்ஸ்ரேலையும் நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். பேர் கரெக்டாக சொல்கிறாங்களா?
நியோமி டேனாகா. நியோமி டேனாகா. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறாங்கங்க. வெறும் மொதல் இவங்களே எக்ஸ்ரே இது பண்ணிடலாம். இப்போ தான் இவங்க ஸ்டார்டிங்லேயே அனோமலியே இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. ஓகேங்க, எக்ஸ்ரே ஸ்கேனருங்க. பார்த்தீங்களா, இவங்க வந்து ஹியூமன் தான், ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ ஆரிஜின் கேட்கலாம் இவங்களோடது. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு ஐ எம் ஃப்ரம் தி ஜாப்பனீஸ். ஓகே, ஜப்பான். அதான் ஜப்பான் தான். டியூரேஷன் கேட்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன வேலை மேம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன வேலை மேம், மேலே சொல்லுங்கள் மேம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஸ்கூலில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் தாங்க. ரீசன் எதுக்கு கேட்டதுக்கு வெக்கேஷன்னு சொல்லணும். இப்போ அவனுங்க வெக்கேஷன் சொல்லிட்டாங்கன்னா அவங்க கரெக்டுங்க. ஓகே, பாஸ்போர்ட் அக்செப்ட் பண்ணியாச்சுங்க அவங்களுக்கு. ஓகே, see you soon அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து யார் வருவாங்கன்னு பார்க்கலாமாங்க. ஓகே, அடுத்து யார் வராங்க? ஓகேங்க, ஒருத்தர் வராரு அங்கே பார்த்தீங்களா. வீடியோ பார்க்கறனால மறக்காம லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. 45% சார்ஜ். இது எப்படி சார்ஜ் போடுறது? 45ங்கிற பாருங்க, 34. ஓகே, இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெரக்னு எதுவும் சொன்னார். டெரக் ப்ரூக்ஸ் தான் இவர் பேர். ஆரிஜின் கேட்போமா? சார் நீங்கள் எங்கே வரீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கனடாவிலேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் கேட்கலாம். டியூரேஷன் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் லாங், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னு இப்போ அவர் சொல்லணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ரீசன் எது கேட்டதுக்கு ஒர்க் ப்ராஜெக்ட். ஓகேங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அக்செப்ட் பண்ணிடுவோம் அவருக்கு பாஸ்போர்ட்டு. சார் உங்களுக்கு பாஸ்போர்ட் நிச்சயமாயிடுச்சு சார். ஓகே, அவர் வந்துட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்புறாருங்க அவரோட ட்ரெயின் ஏறத்துக்கு. ஓகே, நம்ம எக்ஸ்ரே ஸ்கேனிங் பண்ணோம். ஐயோ எங்க எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ண மறந்துட்டாங்க அவருக்கு. ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இது ஒன்று ஆர்டர் பண்ணும். ஐயோ என்னடா இது. ஓகேங்க, ஓகே, இவனை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான். இவன் பேர் ஃபெலிக்ஸ் டர்னர். ஓகேங்க, ஃபெலிக்ஸ் டர்னர்னு ஒருத்தர் இருக்கிறான். இதை வந்து இப்போ நம்ம இதில் செக் பண்ணி அவனுங்க எக்ஸ்ரே ஸ்கேனரில். இது ஒரு டைம் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா சார்ஜ் ஆகணும் போலங்க. ஆரிஜின் கேட்போம். என் பேர் ஃபெலிக்ஸ் வந்து சொல்கிறாரு. நான் வந்துட்டு இங்கே இருங்க, ஆரிஜின் கேட்போம். மறுபடியும் கேட்போம், நான் கேட்கல சரியா. ஆரிஜின் வந்து நெவேடாவா? என்னது நெவேடா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்மால் டவுன் வேஜஸ் ஐ திங்க். ஆரம்பத்தில் தப்பாப்பா தம்பி. டியூரேஷன் கேட்டதுக்கு ஆஸ் லாங் பீப்புள் கீப் வாட்சிங். பையன் எல்லாமே தப்பாக தான் சொல்கிறாரு. ஸோ ஃபன் ஒர்க். ஓகே, ட்ராவல். ஓகே, இது ஏதோ கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்காரு பையன். ரீசன் வந்து கேட்டதுக்கு ஓகே, பார்ட் அலாங் லோக்கல் ஃபெஸ்டிவல். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் டூர்னு இருக்குதுங்க. கன் எடுத்து சுட்டுருவோம். ஓகேங்க, வச்சாச்சா. இப்போ நம்ம மாப் போடணுங்க. ஓகே, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சூட் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இது தொடச்சிருவாங்க. இருங்க. ஓகே, தொடச்சிட்டியா? இது தொடடா. தொடடா. இங்கே இருங்க. ஓகே, ஓகேங்க, அந்த பிளாக் சூட் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க, என்ன சொல்கிறாருன்னா, ஓகேங்க பேரெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு.
ஸோ அலெக்ஸ் சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோலேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மெக்சிகோ கரெக்டு தான். ஸோ டியூரேஷன் டக்குன்னு சொல்லுங்கள் சார். ஓகே, டியூரேஷன் வந்து 3 வீக்ஸ்னு இப்போ அவர் சொல்லணும். ஸ்டேயிங் ஃபார் ஃபியூ வீக்ஸ் மேபின்னு சொல்லியிருக்காரா? எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணாங்க இவரை. ஓகே பையன் அதாவது மனுஷன் தான் இவர். ஸோ ஜாபுக்கு எடுத்துக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லியிருக்காரு. சார் ரீசன் சொல்லுங்கள். ரீசன் வந்துட்டு அட்வென்ச்சர் லுக்கிங் ஃபார் தி எசென்ஷியல் ஸ்பேஸ். ஓகேங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு எல்லாமே. ஓகேங்க, இவருக்கு பாஸ்போர்ட் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்களா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் இது சார்ஜ் ஆகணுங்க. ஓகே, இங்கே ஏதோ ஆர்டர் போகிற மாதிரி இருக்குதுங்க. சைடு பேக் ஆஃப்டர் தி ஷார்ட்னு இருக்குது. ஓகே, நம்ம இது ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகேங்க, ஒருத்தர் வராரு, டெலிவரிங்க அரைவ் ஆயிரும். ஓகேங்க, ஓகே இதை வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் பேர் என்னது? ஹென்ஸ் குரோபர். ஓகே, இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சுவிட்சர்லாண்டுன்னு இருக்குது. ஓகே, இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து தப்பாக போய் சொல்கிறாருன்னு. ஸோ டியூரேஷன் கேட்டுக்கலாமா? ஐடென்டிஃபைலி சப்போஸ் அன்டில் ஃபைண்ட் சம்திங் பெட்டர். ஓகே. ஸோ ஜாப் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஜாயின்ட்டர்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ரீசன் நான் வந்து ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் தி ஒர்க்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்காக. ஓகே. ஆர்ஜின் கேட்டதுக்கு என்ன சொன்னார்? இருங்க, ஆர்ஜின் செக் பண்ணி பார்ப்போம். இவர் ஆஸ்திரேலியான்னு சொன்னார். ஆஸ்திரேலியா வெரி சிமிலர் டு சுவிட்சர்லாண்டு. ஓகேங்க, இவர் சுவிட்சர்லாண்டுன்னு கடைசியாக சொல்லியிருக்காரு. அதனால இவருக்கு பாஸ்போர்ட்டை அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே. ஓ, சூப்பராக இருக்குதுங்க இந்த கன்று, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. நம்மளோட எக்ஸ்ரே ஸ்கேனரும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்வெஸ்டிகேட் தி பாத்ரூம். பாத்ரூம் போய் க்ளீன் பண்ணுமானுங்க, அதான் நினைக்கிறேன். ஓய் என்ன எவனோ எட்டி பார்த்தாங்க, பார்த்தீங்களா? ஓகே, நான் கதவை க்ளோஸ் பண்ணி உள்ளே சேஃபாக இருந்துக்கிறேன். இங்கே அது யாருன்னு தெரிலங்க, எவனோ எட்டி பார்த்தாங்க. ஓகேங்க, இப்போ ஒருத்தர் வந்துட்டு, அதாவது ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. லேடியோ பையனா? லேடி தான். இப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. சரி, போய் இமானி மார்க்யூன்னு எது இருந்துச்சுங்க. இமானி மாராயு. ஓகேங்க, கரெக்டு தான். மேம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மேம் எத்தனை நாளைக்கு மேம் அப்படின்னு கேட்டதுக்கு 5 டேஸ்ன்னு இப்போ அவங்க கரெக்டாக சொல்லணும். 5 டேஸுங்க, 5 மந்த்ஸு. ஓகே 5 மந்த்ஸ்ன்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மேம் ஜாப் சொல்லுங்கள். ஜாப் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஷன் கிரியேட்டிங் திஸ் எவ்ரிங் தி ஃபேஷன் டிசைனர். ஓகே, ஃபேஷன் டிசைனரு. மேம் உங்கள் ரீசன் மட்டும் சொல்கிறீங்களா? எதுக்குன்னா ரிசர்ச்சிங் ஃபார் டீவிங். ஓகே, கரண்ட் ஃபேப்ரிகேஷன் டெக்னிக். ஓகேங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கங்க. ஓகேங்க, உங்களை அனுப்பியாச்சு. எக்ஸ்ரே ஸ்கேனரும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து வரவோன்னா நம்ம எக்ஸ்ரே ஸ்கேனிங் பண்ணுறோங்க. ஸோ 108 ரூபா இருக்குது. டிஸ்ட்ராக்ட் தி மான்ஸ்டர். ஸ்கேன் ட்ராவலர் 3 டைம்ஸா? ஓகேங்க, இது எதுவும் இருந்துச்சு, இது ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகேங்க, மறுபடியும் ஒருத்தர் வராரு பெட்டி தூக்கிக்கிட்டு. ஓகே, இவர் பேர் தாமஸ் விட்டாக்கர். ஸோ இவர் பேர் தாமஸ் விட்டாக்கர், ஆனால் தாமஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது.
சார் ஆர்ஜின் எங்கேருந்து வரீங்க சார்? ஏய் தம்பி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் எத்தனை நாளைக்கு சார் அப்படின்னு கேட்டது. தம்பி நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு எனக்கு டியூரேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே சார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? தம்பி நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவராக இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது சாஃப்ட்வேர்? ஓகேங்க, சாஃப்ட்வேர்னால் டிரைவர் தான் அர்த்தம். ஓகே, டெம்ப்ரரிலி கோஆப்ரேட்டிவ் கிளைண்ட்டு ஈவென்ட் சீரீஸ். ஓகேங்க, ஆனால் இவர் பேர் என்னென்னா இங்கே பாருங்களேன், தாமஸ் விட்டாக்கர்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் பேர் தாமஸ் தான். சுட்டுருவாங்க. ஐயோ முடிஞ்சிருச்சுங்க. ஐயோ ஆமாங்க, உடஞ்சிருச்சுங்க. ஓகே, கீழே இருக்கிற ஷார்ட் கன்னு எடுத்துருவோங்க. ஐயோ 15 மணி லெஃப்டா? எதுக்கு? த்ராட் நவ் தி ஹெட்லைன்ஸ். என்னது? யூ லெட் தெம் த்ரோ நவ் இட்ஸ் டைம் டு ஹீடிங் ஹியர். அப்படின்னா ஏங்க நான் தெரியாமல் ஹியூமனை சுட்டுட்டேன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அவர் பேர் தப்பாக தான் சொன்னார். ஐயோ ஏங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? இங்கே டைமிங் வேறு ஓடுது, என்ன பண்ணணும்னு தெரில. ஓகேங்க, 1 செகண்ட் ஆயிடுச்சு. இங்கே இப்போ நான் என்னங்க பண்ணும்? இங்கே பின்னாடி பார்க்க கூட பயமாக இருக்குது. இட் ஹேஸ் அரைவிங், ஷூட் இட் அண்ட் மேபி லீவ் அகெயின். இட் ஹேஸ் அரைவ்டா, ஷூட் இட்டா? இங்கே ஏதோ வருதுங்க. எங்க ஏதோ வருதுங்க. ஏங்க ஐயோ ஏங்க ஐயோ ஏங்க இது சுட்டுருச்சுங்க நம்மளைய. இங்கே இருங்க, வெளியே வருவோம், நம்மளால வெளியே வர முடியுது. இங்கே செல்ஃப் ரிவைவ் பண்ண முடியாதாங்க? ஐயோ ரோபாக்ஸ் வேறு கேட்குறானுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம செத்துருவோம் தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, செத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பேக் டு லாபி வந்துடலாங்க. ஓகே நண்பர்களே, அதாவது என்னென்னா நம்ம வந்து பாஸ்போர்ட், அதாவது இந்த டெர்மினல் 13 இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டோரினா, நாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பி தவறி இந்த வேலைக்கு சேர்ந்துட்டோம். ஸோ கன்னில் ஷூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஷூட் பண்ணியும் அந்த மான்ஸ்டர் வந்து சாவலை, கதையும் வந்து பார்த்திங்கன்னா திறக்க விடல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்துட்டோங்கிற மாதிரி இந்த கேம் பிளே முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது இங்கே இந்த செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இந்த கேமோட பார்ட் 2 மாதிரிங்க. ஸோ இது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ நான் போடுறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாட்டா பாபா, see you.